பிக் பாஸ்ல இப்போ 1 vs 1 ரவுண்ட், அதாவது காம்படிட்டிவ் ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு. இதில் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் கூட இருக்க கண்டஸ்டன்ஸோட சேர்ந்து தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மற்ற கண்டஸ்டன்ட் சொல்லுவாங்க. அண்ட் இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், மாயா மற்றும் ரவீனா கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ரவீனா தான் வின் பண்ணியிருந்தாங்க. இந்த ரவுண்டை நடத்துறதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன் அப்படின்னா நேத்தே கரன்சி டாஸ்க்குக்கான வேலைகளை முடிச்சிட்டாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்களே பார்த்து போட்டிருக்கலாம். இந்த ரவுண்டு வச்சது நிக்சனை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஏன்னா மணி ஃபர்ஸ்ட்ல இருந்தார், அது கரெக்டான வே கிடையாது. அதனால கூட நிக்சனை கொண்டு வரணும். ஏன்னா நிக்சன் ஆல்மோஸ்ட் மணி பக்கத்தில் இருந்தார். இதில் ஓரளவு அவர் பணம் வாங்கிட்டாருனா கூட கண்டிப்பாக அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருவார் அப்படிங்கிற ரீசனுக்காகவே அவங்க இந்த ஒரு டாஸ்க்கை வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க பிளான் பண்ணது போலவே நிக்சன் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி எல்லாத்திட்டையுமே கரன்சியை கறந்துட்டாரு. கிட்டத்தட்ட 9,000 ரூபா அவர்கிட்ட இருந்திருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது கரன்சியை வச்சு டிடிஎஃப்ல அவருக்கு மெயினான ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிக்சனை தவிர்த்து இந்த ரவுண்டில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண ஒரு பர்சன் யாருப்பா அப்படின்னா அது விஜே அர்ச்சனா தான். சும்மா தாறுமாறு தக்காளி சோறு அப்படின்னு அந்த ஒரு ஈஸ்வரி கேரக்டர்லேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நேற்றைய டாஸ்க்ல எப்படி அவங்க ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியே இன்னைக்கும் அந்த கேரக்டர்லேருந்து கொஞ்சம் கூட அச்சு பேசுறாம ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டோனை ஏற்றவும் இல்லை இறக்கவும் இல்லை, அதே டோனில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கியமான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா அவங்க இதில் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. ஒருவேளை ஜெயிச்சாலுமே அந்த பாயிண்ட் இவங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக ஆடுவோம் அப்படின்னு அவங்க போக்கில் ஆடினதுனால மட்டுமே இந்த ஒரு கேரக்டரை ரொம்பவே சூப்பராக அவங்க பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதனால தான் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட்டை பூர்ணிமாவுக்கு விட்டு கொடுத்தது அப்படிங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நமக்கு பட்டுச்சு. கண்டிப்பாக அதை பூர்ணிமா யூஸ் பண்ணாங்கன்னா டிடிஎஃப்ல அவங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓவராலாவே நிக்சனுக்காக மட்டுமே இந்த செகண்ட் ரவுண்ட் நடத்தினாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் தெரியுது. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.